என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத புத்தகத்தினுடைய 27வது உபவாசமாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வேதத்திலே வாசிக்கிறேன். சகரியா 7:5. நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு வருகிறது. தரியு ராஜாவினுடைய 4ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி அன்று இந்த கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ சகரியா இந்த தீர்க்கதரிசிக்கு வந்த வார்த்தையில் கர்த்தருடைய சமூகத்தில் இவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. பாருங்க, 3ஆம் வசனத்தில், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலும் செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியர்களிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும் சரேத்சேரும் ரெக்கமெலேக்கும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இங்கு வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க. எதுக்காக? நாங்கள் இத்தனை வருஷம் செஞ்சது போல் இந்த 5ஆம் மாதத்திலும் அழுது ஒடுக்கணுமா, நாங்கள் ஒடுக்கத்தில் இருக்கணுமா, கொஞ்சம் கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க. அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகி அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த 70 வருஷமும் 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணீங்களே, துக்கம் கொண்டாடினீங்களே, யாருக்காக? யாருக்காக? எனக்கா ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னு கேட்குறார். எனக்கென்று தானே உபவாசம் பண்ணினீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புறார். தேவனுடைய ஜனங்களே, இந்த ஜனங்க வழக்கம் போல ஒரு ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க. என்னன்னா 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் இப்படி ஃபாஸ்டிங் இருந்து பழகிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஃபாஸ்டிங் இருந்தால் யாருக்காகன்னு கேட்குறாரு. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இன்னைக்கு நீ யாருக்காக ஃபாஸ்டிங் இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யோசித்து பாருங்களேன். யாருக்காக இருக்கிற? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்காக இருப்போம், நமக்காக ஃபாஸ்டிங் இருப்போம். நமக்காகனா எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நான் அடையணும், அதுக்காக ஃபாஸ்டிங். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, 7ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில், நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கின்றீர்கள், உங்களுக்கென்றல்லவா கொடுக்கிறீர்கள். எனக்கா ஃபாஸ்டிங் இருந்தீங்க, நீங்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நீங்கள் உங்களுக்காகல செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஜனங்க கிட்ட கர்த்தர் சொல்கிற முதல் காரியம் சுயநலமான உபவாசம். ஃபாஸ்டிங் இருந்தது உண்மைதான், ஆனால் சுயநல உபவாசத்தை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். உன் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற சுயநலம் எனக்கா இருந்தேன்னு கேட்குறார். அப்படின்னா இவங்க யாருக்காக இருந்திருக்கிறாங்க? தங்கள் காரியத்துக்காக ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அப்போ புசித்தாலும் குடித்தாலும் உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுயநல உபவாசம். இரண்டாவதாக இந்த 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா, இவங்க வழக்கம் போல் ஃபாஸ்டிங் இருக்காங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த 70 வருஷமாய் 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது, இவங்க ஃபாஸ்டிங் இருக்கும் போதெல்லாம் துக்கம் கொண்டாடுவாங்களாம். 7th மந்த் ஆயிடுச்சு, 5th மந்த் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க துக்கம் கொண்டாடுவாங்களாம். இந்த உபவாசம் சுயநல உபவாசம் மாத்திரமல்ல, இந்த உபவாசம் சடங்காச்சார உபவாசம். சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு உபவாசம். ஃபாஸ்டிங், எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படி நம்ம போய் உட்கார்ந்துருவோம். யாருக்காக இந்த ஃபாஸ்டிங்? எதுக்காக? நம்ம அடிக்கடி நம்ம கவனிக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னும் போதெல்லாம் யாருக்கு ஃபாஸ்டிங்? பாருங்கள், இவங்க சுயநலமாக இருந்தாங்க. ரெண்டாவது, சடங்காச்சாரமாக ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க. அப்பா 5th மந்த்துப்பா ஃபாஸ்டிங், 7th மந்த்துப்பா ஃபாஸ்டிங், லாஸ்ட் வீக்கு ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங். இப்படி நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஃபாஸ்டிங் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வருஷம் நம்ம உபவாசத்தை குறித்து 40 நாள் நம்ம லெந்து நாட்களில் தியானிச்சுட்டு வரோம். தேவனுடைய ஜனமே, நம்ம சடங்காச்சாரமாக ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி எப்போவுமே கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளையும் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு,
சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஃபாஸ்டிங். 5வது மாதம் உபவாசம் இருந்தீங்க, 7ஆம் மாதம் உபவாசம் இருந்தீங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காத உபவாசம் இருந்தீங்க. யாருக்கு செவி கொடுத்தீங்க? எப்போ செவி கொடுத்தீங்க? எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். யோசித்து பார்த்தீங்களா? சுயநல உபவாசம், சடங்காச்சார உபவாசம், 3வது சத்தத்துக்கு செவி கொடுக்காத உபவாசம். இப்படி உபவாசம் இருந்தால் எப்படி ஆண்டவர் கேட்பார்? இதுதான் இந்த சகரியா 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது கர்த்தர்கிட்ட விசாரிக்கும்போது கர்த்தர் கொடுத்த பதில். இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் விசாரிச்சுக்கலாம். நான் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறேன்? என் ஃபாஸ்டிங் உண்மையில் தேவனுக்கு பிரியமானதா? நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதுக்காக எடுக்கிற ஃபாஸ்டிங்கா? என் சுயநலத்துக்காக எடுக்கிற ஃபாஸ்டிங்கா? சடங்காச்சாரமாக எடுக்கிற ஃபாஸ்டிங்கா? அல்லது தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங்கா? அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எடுக்கிற ஃபாஸ்டிங்கா? அல்லது தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய அளவு எடுக்கிற ஃபாஸ்டிங்கான்றதை எப்போதும் நம்ம பரிசோதித்து கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய உபவாசத்தில் கர்த்தர் பிரியப்படணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஃபாஸ்டிங் இருப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நன்மையோ தீமையோ கர்த்தர் எங்களிடத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரா, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிவோம். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பதிவு பண்ணிடுங்க. எங்களுடைய வெற்றியின் ஊழிய மேகசின் வேணும்னா கீழே பார்க்குற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் 9282191333 என்ற இந்த எண்ணுக்கு உங்களுடைய தெளிவான விலாசத்தை அனுப்புங்க. வருஷத்துக்கு ₹100 நம்முடைய இந்த மேகசினுடைய சப்ஸ்கிரிப்ஷன். எனவே நீங்கள் அதை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ நாங்கள் சடங்காச்சாரமாக ஃபாஸ்டிங் இல்லாமல், சுயநலமாக உபவாசம் இல்லாமல், ஆனால் நாங்கள் எப்போதும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஃபாஸ்டிங் இருக்க எங்களை விட்டு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி உமது கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.